ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர்கள் பெயரிட்ட சீமான், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பார்த்தலேமியோ, மத்தேயு, தோமா, அல்பேயுன் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகி ஆகிய மாறிய யூதாசு இஸ்காரியோத் என்பவர்களே. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையானது புனித சீமோன், யூதா இவர்களுடைய திருத்தூதர்களுடைய பெருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றது. முதல் ஒரு கேள்வி, ஏன் யூதாவையும் சீமோனையும் ஒன்றா வச்சு கொண்டாடுறாங்க? சரி, இப்போ யாராவது திருவிழா கொண்டாடணும் அப்படின்னா தனித்தனியாக இருக்குது. இப்போ ராயப்பர், பேதுரு அப்படின்னு நம்ம தனியாக கொண்டாடுறோம். ஓகே, ஒவ்வொரு மத்தேயு அப்படின்னு தனியாக கொண்டாடுறோம். ஏன் இந்த 2 திருத்தூதர்களை மட்டும் ஒன்றா கொண்டாடுறோம் தெரியுமா? இன்றைக்கி அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே. ஏன் அப்படின்னா, இந்த 2 திருத்தூதர்களும் மெசபட்டோமியா, பெர்ஷியா இந்த பகுதிகளில் ஒன்றா நற்செய்தி போதிச்சாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அது மட்டும் இல்லை, ஒன்றாக அவர்கள் இறைவனுக்காக தன்னுடைய உயிரையே மறைசாட்சியாக மரித்தார்கள். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரே முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அப்படின்றதுனால இவர்கள் 2 பேருக்கையும் ஒன்றா வச்சு இந்த திருத்தூதர்களுடைய பெருவிழா, இன்றைக்கு சீமோன் யூதா இந்த பெருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இப்போ இவர்கள் கொடுக்கின்ற செய்தி என்ன இன்னைக்கு மெசேஜ்? ஃபஸ்ட்டு, கடவுள் தகுதி பார்த்து அன்பு செய்வதில்லை. அப்படின்னா என்னங்க? அப்பா, நீ நிறைய படிச்சிருக்க, அதனால நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன். உனக்கு நிறைய ஸ்கில் செட்லாம் நிறைய இருக்குது, நிறைய திறமெல்லாம் உள்ளே வச்சுருக்கப்பா, நீ உன்னை அதனால் அன்பு செய்கிறேன். இல்லை, நான் உனக்கு திறமையே இல்லை அதனால் அன்பு செய்யலை, ஏழை அதனால், அப்படிலாம் கடவுள் சொல்கிறதில்ல. கடவுள் எல்லாரையும் சமமாக அன்பு செய்கின்றார். ஃபாதர், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு நற்செய்தி அதுதான் சொல்லுது. சீடர்கள் எல்லாரையும் பாருங்கள், 12 சீடர்கள் எடுத்தார். அந்த 12 சீடர்களும் குறிப்பாக வெவ்வேறு கேட்டகரியிலேருந்து எடுத்திருக்காரு. பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், இன்றைக்கி அவருடைய திருவிழா தான் கொண்டாடுறோம். இது டெரரிஸ்ட் குரூப்பில் இருக்கிறவர். அவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஏப்பா, நீ தீவிரவாதிப்பா, நீலாம் கடவுள்கிட்ட வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது. சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏப்பா நீலாம் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னா, அவங்களுக்கு தான் கோயில். அதான் நம்முடைய திருத்தந்தை சொல்கிறாரு, சிக் ஒன்லி நீட்ஸ் த டாக்டர். அப்படி தானே? நோய் இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள், மருத்துவர் தேவை. அது மாதிரி பாவிகளுக்கு தான் கடவுள் ஒரு தேவையாக இருக்கின்றார். அதே போல தான் மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தார், வரி வசூலிச்சுட்டு இருந்தார், அவர் எடுக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு இதையும், மீன் பிடிச்சிருந்தார் ராயப்பர், அவரை பிடிச்சி வாப்பா நீ வாப்பா கடவுளை ஃபாலோ பண்ணு. அதாவது கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார். அங்கே ஒரு சாதி சமயம், இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் இந்த ஜாதி எதுவுமே கிடையாது. கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கின்றார், எல்லாரையும் அழைத்தார். அதனால தான் வெரி வெரைட்டியாக இருக்குது. அது மாதிரி கடவுளுக்கு பாஸ்ட் ரொம்ப முக்கியம் கிடையாது. இன்றைக்கி தீவிரவாதி சீமான்லேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம், உன் பாஸ்ட் ஐயோ என் பாஸ்ட் அதெல்லாம் விட்டுரு, உன் பாஸ்ட் எப்படி இருக்குன்னு முக்கியம் கிடையாது. உன்னுடைய கடவுளுடைய குரலை கேட்ட பிறகு உன்னுடைய வாழ்வு எப்படி மாறுச்சு, உன் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, அதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் அகுஸ்தினார். ரொம்ப கெட்ட ஒரு வாழ்க்கை, எவ்வளோ கெட்ட வாழ்க்கைனா, எவ்வளோ ஒரு அசுத்தமான ஒரு பாவமான வாழ்க்கைனா, அவங்க அம்மா உட்காந்து அழுவாங்களாம், ஐயோ என் பையன் இப்படி ஆகிட்டானே அப்படின்ட்டு. அவ்வளோ கண்ணீர் விட்டு அவங்க அம்மா அழுவாங்களாம். பாருங்கள், ஒரு சொந்த அம்மாவே பையனுக்காக அழுதா. அந்த பையன் தான் அகுஸ்தினார். ஆனால் பாருங்கள், அந்த மோனிகா அவங்க ஜெபம் பண்ணாங்க, என் பையனை எப்படியாவது மாற்றுப்பா அப்படின்ட்டு. கடவுள் அந்த
மோனிகா அவங்க அம்மாவுடைய குரலை கேட்டு அகுஸ்தினாரை தொடுறாரு. அகுஸ்தினார் மாறுகின்றார், கடவுள் பாதையில் நடக்கிறாரு. அவர் வாழ்க்கையே மாறிடுச்சிங்க. அவருடைய பாஸ்டில் இருந்த எல்லாமே மாறி ஒரு புனிதராக, சாதாரண புனிதரில் நம்முடைய திருச்சபை போற்றுகின்ற பெரிய புனிதர்களை அகுஸ்தினாரும் ஒன்று. பாருங்க, ஒரு ஜபமும் ஒரு மனம் மாற்றுதலும். கடவுள் வந்து அகுஸ்தினாரை பார்த்து நீ பாடிஸ்லாம் பண்ண அப்படின்னா, அது இது வந்து நம்ம விவிலியத்தில் இருக்குது. நல்ல கல்லன்றாங்க. எங்கே இது? இயேசு சிலுவையில் இருக்கார், கல்லன் இருக்கிறார் ஒரு சைடில். அவன் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வான் வீட்டு போனீங்கன்னா என்னை நினைவு கூறுங்கன்றாரு. இன்றே நீ என்னுடைய வான் வீட்டில் இருப்பாயின்றாரு. யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். அந்த விபச்சார பெண் அங்கே காலடியில் இருக்க. எல்லாரும் சொல்கிறாங்க இவளை கல்லை தூக்கி அடிக்கணுன்றாரு. யார் உங்களிலே பாவம் செய்யாதவன் முதல் கல்லை தூக்கி எறியட்டுன்றார். எல்லாரும் போகிறாங்க. அப்போ அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாராம், நானும் உன்னை தீர்ப்பிடேன், யுகோ, நீ சென்று வா என்று அழைக்கின்றார். நீ போ என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதான் நம்முடைய இயேசு. யார் என்னன்னு பார்க்கறதில்ல, எல்லாரையும் அன்பு செய்கிறார். தீவிரவாதி சீமோனே அன்பு செஞ்சார். மத்தேயுவை, வரி வசூல் மத்தேயுவை அன்பு செஞ்சார். நல்ல கல்லனை அன்பு செஞ்சார். விபச்சாரான பெண்ணை அன்பு செஞ்சார். தொழுநோயாளர்களை தொட்டு தூக்கினார். நம்மையும் அன்பு செய்ய. நீ எந்த நிலையில் இருக்கிறன்னு முக்கியம் கிடையாது, உன்னை அன்பு செய்கின்றார். அந்த அன்பை நீ ஏற்றுக்கோ. 2வது காரியம், கடவுளுக்குன்னு ஒரு ஜாதி இல்லைங்க, ஒரு மதம் இல்லை. அவர் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்குறாரு. நினச்சி பாருங்களேன், அவர் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர். ஆனால் தன்னுடைய சீடர்கள் எல்லாம் அந்த யூத குலத்தில் தான் இருக்கணும்னு அவர் ஒன்றும் ட்ரையெல்லாம் பண்ணலை. வித்தியாசமாக ட்ரை பண்ணார். வெவ்வேறு இடத்துலேருந்து அவருடைய சீடர்களை கம்போஸ் பண்ணார், அந்த 12 திருத்தூதர்களை. அதில் ஒருத்தன் வந்து அவரை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவரை மறுதளிச்சுட்டு போகிற யூதாவும் இருந்தாங்க. இருந்தாலும் அவர் எடுத்தார். பாருங்க, அது மட்டும் இல்லை, யாக்கோபின் மகன் யூதாவையும் எடுத்தார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து வெரைட்டி இருக்குது, வேறு கோத்திரங்கள் இருந்தாலும் எடுத்தார். ஏன்? நம்முடைய ஆண்டவர் வேற்றுமையை பார்க்கறது கிடையாதுங்க. கடவுளுடைய பணியை செய்ய அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை பார்க்கின்றார். இன்றைக்கி என்னை உங்களை எல்லாரையும் கிறிஸ்துவர்களாக அழைச்சிருக்கிறார். நம்ம குலம் கோத்திரங்கள் இதெல்லாம் பார்த்து இல்லைங்க, கடவுள் உன்னையும் என்னையும் அன்பு செய்து அழைத்திருக்கின்றார். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் ஒரு அழகான ஒரு வான வில்லு வருது, ரெயின்போ என்று சொல்வார்கள். அதுக்கு அழகே என்னங்க, அதில் இருக்கிற மல்டி கலர்ஸ், 7 கலர்ஸ் இல்லைங்க, அதில் இருக்கிற கலர்ஸ் தான் அதுக்கு அழகு. எல்லா கலரும் ஒரே கலராக இருக்கணும், அந்த வானவில்லே பார்க்க முடியாது ரொம்ப நேரம். அது மல்டி கலராக இருக்கும்போது தான் வேற்றுமையில் ஒற்றுமை. அவ்வளோதாங்க. நம்ம வந்து எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, இதில் என் ஆளுங்க மட்டும்தான் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணணும், கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் பண்ணணும். கடவுள் எல்லாருக்குமே. நம்ம கடவுளை வந்து இயேசு வந்து நமக்காக மட்டும் வச்சுக்கவே முடியாது. இன்றைக்கி சீமோன் பாருங்கள், எல்லாரையும் அதே மாதிரி புனித சீமோன் வந்து எல்லாரையும் அவருடைய வாழ்க்கையில் தொடுறார் ஒரு திருத்தூதராக. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நகரத்தில் அவர் வந்து போதிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பல நாளாக குருடராக இருந்த ஒருத்தர் மேலே பாவப்படுறார். அவர் ரொம்ப நாளாக இருந்தார். அவருடைய கண்களில் வச்சு புனித சீமோன் ஜெபம் பண்ணுறாரு. அந்த குருடருக்கு கண் பார்வை தெரிஞ்சிச்சு. அவன் துள்ளி குதிக்கிறான், என்னை எதுக்கு குணப்படுத்துனீங்கன்றான். என்னப்பா, உன் மேலே இருக்கிற பாசத்தால் நீ வந்து கண்ணு பார்க்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு என் பணியை என் கூட சேர்ந்து செய்கின்றாரு. அவரோடையே கூட சேர்ந்து அந்த பணியை அவன் செய்கின்றான். நிறைய இடத்துக்கு சீமோனோட கூட சென்று அந்த கடவுளுடைய நற்செய்தியை போதிக்கின்றான். கடவுளுக்கு நன்றியாக. எப்படி பாருங்கள், நம்ம செய்கிற ஒரு நல்ல காரியம், இல்லை இவன் ஏன் ஆள் இல்லை, இவன் இது, இந்த பாகுபாடில் கடவுள் எல்லாருக்கும், நம்மளும் நல்லதை எல்லாருக்கும் செய்யணும். இவங்க இது, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இது, இவங்க அது, எதுவும் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் மாறி நாமும் அனைவருக்காய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். வேற்றுமையில் நம்ம ஒற்றுமை காணணும். கடைசியாக புனித யூதா, இவருக்கு ஒரு டைட்டில் இருக்குது. என்ன டைட்டில்னா, கைவிடப்பட்டோர்களின் நம்பிக்கை, ஹோப் ஆஃப் த லீஸ்ட்னு நினைக்கிறேன். கைவிடப்பட்டவர்களுடைய நம்பிக்கை இஸ் த ஹோப். வேறு எல்லாருமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹோப்பாக இருக்கிறது தான் இது. இதுக்கு ஏன் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தூதர்களில் 12 பேரில் இயேசுவை மறுதளித்தது வந்து யூதாஸ்.
அதனால் 10 திருத்தூதரோட வேண்டுவாங்களாம் மக்கள் தொடக்க காலத்தில். இப்போ 2 யூதா பேர் வருது பாருங்க. யூதாஸ் பேர் வருது, இவரும் யூதாஸ் தான், ஆனால் ஷார்ட் பண்ணியிருக்காங்க யூதான்ட்டு. இப்போ இவர்கிட்ட ஜெபம் பண்ணணுன்னா அந்த மறுதளிச்ச யூதாஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த 10 பேர் மட்டும்தான் புனிதர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த 10 புனிதர்கிட்டையும் ஜெபம் பண்ணி அவங்க ஜெபம் கேட்கலன்னா அதுக்கப்புறம் தான் புனித யூதா கிட்ட ஜெபம் பண்ணுவாங்களாம். அது கண்டிப்பாக கிடைக்குமா. அதுதான் கைவிடப்பட்டவர். அங்கேயே எல்லாராலையும் எல்லா புனிதர்களும் கைவிட்டாங்க. இவர் தான் ஒரு கடைசியான புனிதர். இவர்கிட்ட ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணும்போது கிடைக்குமா. அதனால தான் அவர் கைவிடப்பட்டவர்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இவர் என்ன பண்ணார், இவருடைய வாழ்க்கையில் ஒரு அரசர் அப்கார் என்ற ஒரு அரசன் ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தானா. யாருமே தீர்க்க முடியலையா. அப்போ இவர் என்ன பண்ணாரா, அங்கே போய் அவருக்காக ஜெபிச்சாராம். அங்கே போய் ஜெபிச்சு அவரை குணப்படுத்துகிறாரு. உடனே அவர் குணப்படுத்தினோடனே அவர் அப்படியே மனம் மாறி அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு ஜாயின் பண்ணிடுறார். அவர் மட்டும் அரசர் வந்துட்டா என்ன ஆகும், அந்த பெரிய கிங்டமே எடேசா என்ற ஒரு கிங்டமே கிறிஸ்துவுக்குள்ளே வந்துருச்சான். பாருங்க, நம்ம மற்றவங்க மேலே அன்பு செஞ்சு எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, குணப்படுத்தலும் சரி, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, நாம் கிறிஸ்துவுக்காக நாம் கண்டிப்பாக பிறரை நாம் அவங்கள கெயின் பண்ணுறோம். ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சீமோன் யூதா இந்த திருவிழாவை கொண்டாடும் போது 3 முக்கியமான காரியங்கள். முதலாவதாக, நம்முடைய கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார். 2வது, வேற்றுமை ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒன்றா இருக்க முடியாது. வேற்றுமையில் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடைசியாக, இயேசுவே ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை. அதுவும் யூதா கிட்ட நம்ம ஜெபிக்கின்ற பொழுது, யூதா கடவுள்கிட்ட இருந்து நமக்கு அவரை நம்புகிற எல்லாருக்குமே ஒரு அற்புதத்தையும் குணப்படுத்துதலையும் வாழ்வையும் வாங்கி கொடுக்கின்ற, பரிந்து கொடுக்கின்ற ஒரு வல்லமையான ஒரு கருவியாக இருக்கிறாரு. குறிப்பாக இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். புனித யூதா கிட்டையும் சீமோன்ட்டையும் நாமும் அவர்களைப் போல எல்லாரையும் அன்பு செய்யவும், வேற்றுமையில் ஒற்றுமை பண்ணவும், கடவுளை கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு வாழ இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன்.